ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்த மூட நம்பிக்கைகள் பற்றியெல்லாம் பேசணும் இல்லைங்களா? அது நிறைய விஷயங்களில் சில மூட நம்பிக்கைகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கூட கொஞ்சம் சரி பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அதாவது சரியாக ஆகக்கூடாது. யாருமே எல்லாரும் மூட நம்பிக்கையில் முழுகி போய் வீணாக போகணுங்கிறதுக்காக ஒரு சிலர் இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க, ஓகேங்களா? இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த பதிவை எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். அதாவது நம்ம நிறைய டிவிஸ் நிறைய இருக்குது. இப்போது நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனல்ஸ்லையெல்லாம் போய் நம்ம பேசலாம். அந்த சேனல்ஸ்லேருந்து நம்மளை கூப்பிடுவாங்க. நமக்கும் தேவையாக இருந்துச்சுன்னா நம்ம போய் பேசிக்கலாம். போகிறதும் போகாததும் நம்ம இஷ்டம், ஓகேங்களா? அவங்க ஜஸ்ட்டு நான் வர முடிஞ்சால் வாங்கம்மா வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு தனியாக, இப்போ நான் தனியாக யூடியூப் வச்சுருக்க மாதிரியெல்லாம் நிறைய பேர் யூடியூப்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சேனல்ஸ் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அங்கே போய் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு வருவாங்க. அப்போ பேசும்போது நிறைய புது புது விஷயங்கள், எல்லாரும் பேசுனதையே பேசினா நல்லா இருக்காதுல்ல. அவங்க பேசுனது தானே நீயும் சொல்கிற அப்படின்ற மாதிரி போய்டுன்றதுனால புது விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட விஷயங்களும் எடுத்து பேசுகிறாங்க. அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். இதில் அப்படி போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதுவுமே நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, என்னம்மா நீங்கள் என்ன விஷயம் பற்றி பேச போகிறீங்க? ஏன்னா அவங்க கேள்வி கேட்கணும், நம்ம பதில் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம போனதுமே அவங்க கேட்டுருவாங்க, என்னை பற்றி பேசுகிறீங்கம்மா, இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு. நம்ம தான் டாபிக் அவங்களுக்கு சொல்லுவோம். நம்ம டாபிக் சொன்னதும் அவங்க இந்த மாதிரிலாம் கேட்கட்டாமா, அந்த மாதிரி கேட்கட்டுமாம்மா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. நம்ம அது கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பதில் இருக்கோ நம்மக்கிட்ட, அதுக்கான கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்க சொல்கிறது தான் எல்லா சேனல்லையுமே நடக்கும். சில சேனல்கள், அதாவது ரொம்ப பெரிய சேனல்கள், அது வேணால் அவங்க ஆங்கர்ஸ் நம்மளை கேள்விக்கு ஏதாவது கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி நார்மலான இருக்க சேனல்ஸ் எல்லாருமே நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோமோ அதுக்கு தகுந்த கேள்விகள் அவங்க கேட்பாங்க. நம்மளே தான் சொல்லி வச்சிடுறது. அப்படி தான் நடக்கும் எல்லா சேனல்லையும். அதனால் இந்த பொண்ணு முதல்ல பேசுகிறாங்க. அது அவங்க பேசுகிறது கிடையாது. அந்த சேனல் அந்த உட்கார்ந்த கெஸ்ட் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்க பேசுவாங்க. நான் ஏன் இவங்களுக்கு அந்த இது சொல்கிறேன்னா, இவங்க தான் தெளிவாக அதை பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுக்கான தெளிவான கேள்வி கேட்குறாங்க. இவங்க கேட்ட கேள்வியை வச்சு தான் நான் உங்களுக்கு பதிலே சொல்ல போகிறேன். அதனால் அந்த பொண்ணு பேசுனதை நான் போடுறேன். அந்த பொண்ணு இது பேசுச்சுன்னு நான் சொல்ல. அந்த பொண்ணு கொஞ்சம் அறிவாளி பொண்ணு, ஓகேங்களா? அதனால் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு கெஸ்ட்டு வரும்போது அந்த கெஸ்ட்டு கேட்குறது தான் நம்ம, அந்த கெஸ்ட்டு சொல்கிறது தான் நம்ம கேள்வியாக கேட்கணுன்றதுனால அவங்க இதை கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க பேசுனது தான் தெளிவாக பேசுகிறாங்க. அதனால் நான் அது கண்டென்ட்டாக எடுத்ததுனால அது போடுறேன். நீங்கள் அந்த பொண்ணை தப்பாக நினச்சிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேளுங்க. ஒரு சில வரக்கூடாத நேரங்கள்ல சில பெண்கள் பூ படைஞ்சிருவாங்க. பூ படையிறாங்கன்னா அது அவங்களோட நிறைய விஷயங்களை மாற்றும். அவங்களோட எதிர்கால கணவரா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் மாற்றும். சோ இந்த மாதிரி தப்பான நேரங்கள்ல பூ படையிறது, இல்ல பூ படைஞ்ச உடனே தப்பான ஆட்களை கூப்பிட்டு காட்டுறது, தப்பான நேரத்துல சடங்கு பண்றது, இதெல்லாம் நிறைய ஒரு தோஷத்தை கொடுக்கும்வாங்க. இதுக்கு பரிகாரம் இருக்கா? இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக் தான் இது. இதை நான் ரொம்ப மெச்சூரிட்டியா நான் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தவறா போய் சேர்ந்துச்சுன்னா தப்பா போயிடும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்லயும் தங்கச்சி இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஸோ பூப்படைகிறதுங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம் தான். அதை நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை தவறான ஒரு விஷயம்னு சொல்றாங்க இல்லையா, ஓப்பனா பேசணும்னா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை ஓப்பனாவே பேசுறேன். நான் ஓப்பனாவே பேசுறேன். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, ராகுகாலம், யமகண்டத்துல பூப்படைய கூடாதுங்கிறது சாஸ்திரம், ஓகேவா? அது நடந்துருச்சு. அப்ப என்ன சார் பண்ணலாம்னு கேக்குறீங்க. ஒண்ணும் இல்லை மேடம், ஒரு 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கிட்டு போயிட்டு விநாயகர் பெருமானுக்கு தானமா கொடுத்துருங்க. நல்லெண்ணெய் தானம், வேலை முடிஞ்சிச்சு. என் பொண்ணை உன் பொண்ணா பாத்துக்குப்பான்னு சொல்லிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான், அவர் பார்த்துப்பாரு. ஒன்னும் பெரிய போட்டு மண்டை போட்டு பிச்சுட்டு அச்சுச்சோ நடந்துருச்சு ஆஹா உட்காந்து கத்தி கூப்பாடெல்லாம் போட வேணாம். சைலண்டா வேலையை முடிச்சிடலாம். முதல்ல இதுக்கே நான் சொல்றேன், வரக்கூடாத நேரங்களில் சில பெண்கள் பூப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா? வரக்கூடாத நேரம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வரக்கூடாத நேரம் அப்படின்னு முதல்ல ஒன்று இருக்கா? இது என்ன நீங்களாம் முடிவு பண்ணுற விஷயமா? நம்ம மனிதர்கள் முடிவு பண்ணுற விஷயமா? ஒரு வரக்கூடாத நேரம் அப்படின்றது கடவுள் முடிவெடுக்கிற நேரம்.
கடவுள் எப்போ வேணாலும் நமக்கு இது கொடுப்பாரு. இப்போது பிறப்புன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணி ஒரு குழந்தைய வெளியே எடுத்துட முடியாது. இந்த நேரத்தில் தான் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் டெலிவரிக்கெல்லாம் டைம் குறித்து வாங்கிட்டு போகிறீங்கள, அந்த நேரத்தில் டெலிவரி ஆகுதா? சரி, சிசேரியன் தான் மேம் பண்ண போகிறோம், அதனால எங்களுக்கு டேட் கொடுங்கன்னு கேட்டால், சிசேரியனுக்கு நேரம் நமக்கு கொடுக்குறோன்னே வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அந்த குழந்தைய வெளியே எடுத்துட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சரி அப்படி இருக்கட்டும், ஒரு நேரம் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 5:15 வச்சுக்கோங்க. 5:15 உங்கள் குழந்தைய டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:15 டெலிவரி ஆயிடுச்சுன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த 5:15 மணிக்கு எந்த கிரகமும் மோசமான இடத்துல இருக்காதா? 9 கிரகமும் நல்ல இடத்துலையே தான் நிற்குமா? உங்களுக்கு நல்லா தெரியும்ல இந்த ஒரு கதை, அது கதை தான், அதெல்லாம் உண்மையெல்லாம் கிடையாது. ராவணன் அவரோட பையன் பிறக்கும்போது எல்லா கிரகத்தையும் தூக்கி ஒரே கட்டத்தில் போட்டு வச்சுருவான். வேறு வேறு இடத்துல இருந்தால் வேறு வேறு பிரச்சனைகளை கொடுத்துரும், அதனால் எல்லாத்தையும் தூக்கி 11ஆம் பாவத்தில் போட்டுட்டோன்னா அது லாபஸ்தானம், அவன் வாழ்க்கை முழுக்க லாபமாகவே இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி போட்டு வச்சு, அந்த நேரத்தில் சனி வந்து தான் காலை 12ஆம் பாவத்துக்குள்ளே விடுறார். ஏன்னா எல்லாம் ஒன்றே செய்ய முடியாதுல்ல, நாளைக்கு அந்த பையனுக்கு உயிர் பிரியணும் அப்படின்னா கூட 12ஆம் பாவம் வேலை செய்யணும் இல்லையா, அதனால் காலை விடுறாரு. அந்த காலை வெட்டினது தான் குளிகனோ மாந்தியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லா கிரகமும் நல்லதாகவே எல்லா நேரமும் இருக்காது. 9 கிரகம் இருக்குன்னா ஒரு நேரத்தில் 4 கிரகம் நல்லா இருக்கும், இன்னொரு நேரத்தில் 5 கிரகம் நல்லா இருக்கும், ஒரு நேரத்தில் 8 கிரகம் கூட நல்லா இருக்கும், ஒரு நேரத்தில் 8 கிரகமும் கெட்டிருக்கும். புரிஞ்சதுங்களா? 9 கிரகமும் நல்லா இருக்கிற நேரத்தில் யாருனாலையும் பிறக்க முடியாது, அம்பானி அவர்களாகவே இருந்தாலும். புரிஞ்சதுங்களா? அம்பானி அவங்களுக்கு நிறைய கிரகங்கள் பணம் கொடுக்குற இடத்துல இருக்கும், புகழ் கொடுக்குற இடத்துல இருக்கும், அதனால் அவருக்கு வந்து நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் பணக்காரராக இருக்கார். அதே அம்பானி அவங்கள ஃபோட்டோ எடுத்து போட்டு அந்த அம்மா கையை பிடிக்க மாட்டேங்குது, அவர் கையை பிடிக்கிறாரு, அந்த அம்மா தட்டி விட்டுருச்சு அப்படின்னும் ஃபோட்டோ போட்டாங்க. அம்பானி அவர்களோட நீதா அம்பானி, அவங்க மனைவி நீதா அம்பானி, அவர் கையை பிடிக்கிறாரு, அந்த அம்மா கையை விடுவிச்சுக்கிட்டாங்க. அது வந்து அந்த அம்மாக்கும் அவருக்கும் ஏதோ மனஸ்தாபம் போல இருக்குது, அவங்க சரியாக வாழலை அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட தான் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட அம்பானியாக இருந்தாலும் அவர்கிட்டையும் ஒரு விஷயத்தை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க மனைவி அவர் மேலே அன்பு செலுத்தலைன்றாங்க. புரிஞ்சுதுங்களா? உண்மையாக கூட இருக்கலாம், அது அவங்க சொல்கிறாங்க இல்லை, உண்மையிலுமே அந்த அம்மா அவர் மேலே அன்பாக இருக்காமல் இருக்கலாம், ஒரு கிரகம் கெட்டிருக்கலாம், சுக்கிரன் கெட்டிருக்கலாம். புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி பல விஷயங்கள். அவர் சூப்பராக இருக்கார், அப்போ எப்படி சுக்கிரன் கெட்டிருக்கும் அப்படின்னா, சுக்கிரன் ஒரு பாயிண்ட் கெட்டு தான் இருக்கும், மனைவியாக வர்ற இடத்துல சுக்கிரன் கெட்டிருக்கும், அவர் லக்ஸுரியாகவே இருக்கிறார், எல்லாமே சேருதா அவருக்கு அப்படின்லாம் பல விஷயங்கள் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகம் கெட்டிருக்கும்போது ஒரு தப்பான விஷயம் எல்லாருக்கும் எல்லா கிரகமும் நல்லா இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பிறப்புக்கே அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இன்னும் பல திடீர்னு ஒரு இறப்பு ஏற்படுது, அந்த இறப்பு நல்ல நேரத்தில் தான் ஏற்படுது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? மதியம் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்குறாங்க, 4 மணிக்கு காஃபி போட்டுட்டு போய் எழுப்பும்போது அவர் உயிரோட இல்லை, அப்போ எந்த நேரத்தில் உயிர் போச்சு எப்படி சொல்லுவீங்க? அது நல்ல நேரமா கெட்ட நேரமா? 3:30 வரைக்கும் ஒரு நட்சத்திரம், 3:25க்கு இன்னொரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் அவருக்கு கெடுதல் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருந்திருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, எப்படி நேரம் கண்டுபிடிப்பீங்க? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், பூப்படைகிற நேரம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு குழந்தை, ஒரு 9 வயசு குழந்தையால் தான் இப்போ தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுமான்னு வந்து சொல்ல முடியுமா? அந்த குழந்தை விளையாடிட்டுருக்கும், விளையாட்டு குழந்தை, அப்படியே ஸ்கூலில் இருந்திருக்கும், ஸ்கூலில் ஏதாவது நடந்திருக்கலாம், அந்த பொண்ணு பாட்டுக்கு வந்திருக்கும், வீட்டுக்கு வந்திருக்கலாம், வீட்டில் வந்து தான் நீங்கள் பார்த்துருக்கலாம். எப்படி தெரியும்? அல்லது ஸ்கூல்லேயே டீச்சர் பார்க்கலாம், பார்த்து உங்ககிட்ட சொன்னால் கூட அந்த டீச்சருக்கு எந்த நேரம் இது நடந்துச்சுன்னு எப்படி தெரியும்? ஒரு குழந்தை சொல்லும், கொஞ்சம் விவரமாக இருக்கிற ஒரு குழந்தை சொல்லிடும், 9 குழந்தைக்கு சொல்ல தெரியாது. அதுவே ஒரு 13 வயசாக இருந்தால் கூட ஒரு 4-5 குழந்தைங்கனால சொல்ல முடியும், இன்னும் 4 குழந்தைங்கனால சொல்ல முடியாது. தேவையும் இல்லை, அவ்வளவு விவரமாக குழந்தையாக இருந்தால் போதும், எப்போ பார்த்தாலும் இப்படின்னு தொட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? குழந்தையாக தான் இருக்கும், அந்த நேரத்தில் அதுக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. தயவு செஞ்சு குழந்தைகளை வளர்த்துங்க, ஓகேங்களா?
அதனால் பூப்படைகிற நேரம் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நேரம் கெட்டு போயிடுச்சு அப்படின்ற விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி கெட்ட நேரத்தில் பூப்படைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் கணவராலையெல்லாம் பல பிரச்சனைகள் வருமே, குழந்தை பிறப்புகள்ல எல்லாம் பிரச்சனை வருமேன்னு கேட்குறாங்க. கணவரால் பிரச்சனை அந்த குழந்தை பிறந்தது இல்லையா, அந்த அப்போவே டிசைட் ஆனது தான். அந்த குழந்தையோட ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த பெண் குழந்தையோடைய செவ்வாய் கெட்டு போயிருக்கு அப்படின்னா ஆண்களால் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும், கணவரால் பிரச்சனை வரும். ஆண்களால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா செவ்வாய் 8-12 இருந்துச்சு. ஸ்கூலில் கூட அந்த 2 பசங்க சேர்ந்து அந்த பொண்ணை அடிப்பாங்க. ஓகேங்களா, ஆம்பளை பசங்க அந்த குழந்தைக்கு பிரச்சனையை கொடுப்பாங்க. அதுவே கொஞ்சம் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி 4 பேர் சுற்றுவானுங்க. அதில் உன்னை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லி பயப்படுத்தி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து, அப்பா நீங்கள் என்னை கொண்டு வந்து ஸ்கூலில் விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது ரோட்டில் தனியாக நடக்க, இல்லை அண்ணன் இருந்தால் அண்ணனை கூட்டிகிட்டு போகும், அந்த மாதிரி பார்க்கும். புரிஞ்சதுங்களா? இல்லை, அது இன்னுமே மோசமாக இருந்தது. எவனோ ஒருத்தன் கையை பிடிச்சி இழுப்பான், அப்புறம் ரோட்டில் போகிற 4 பேர் காப்பாற்றி விடுவாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு கெட்ட பேர் நிலச்சி போயிடும். அந்த பையன் இவ ஒன்றும் செய்யாமையா அந்த பையன் கையை பிடிச்சி இழுத்தான் அப்படிங்கிற பேச்சு வரும். புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி ஆண்களால் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வரும். திருமண வயசு வந்துச்சு அப்படின்னா புருஷன் போட்டு அடிப்பான். அடிக்கிறவன் புருஷனாக வருவான். டெய்லியும் தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் வந்து பொண்டாட்டி எட்டி உதைக்கிறவன் புருஷனாக வருவான். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா, அதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதாக மதிக்க மாட்டான். அந்த பொண்ணை மதிக்காதவன் புருஷனாக வருவான். அம்மா பேச்சை கேட்டுட்டு அந்த பொண்ணை பேசி திட்டி அவமானப்படுத்துகிறவன் புருஷனாக வருவான். பொடி வெளியான்னு எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். அந்த மாதிரி ஒருத்தன் புருஷனாக வருவான். மெட்டியொலி சீரியல் பார்த்தீங்களா, அதில் 4 பொண்ணுகள். மெட்டியொலி சீரியலில் 3 பேர் இருப்பாங்க. தனம், அவளுக்கு வந்து பண சிரமத்தை கொடுக்குற புருஷன் வந்திருப்பான். 2வது சரோ, அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அம்மா பேச்சு கேட்டு வெளியே துரத்தி விடுற புருஷன் வந்திருப்பான். 3வது அந்த லீலா பொண்ணுக்கு சந்தேகப்படுற புருஷன் வந்திருப்பான். செவ்வாய் கெட்டுருச்சுன்னா கணவர்களால் அந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு துன்பத்துக்கு ஆளாவாங்க. பணம் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டான், ஒரு நல்லா வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டான், அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டான், இல்லை சந்தேகம் பிடிச்சவனாக இருப்பான். ஏதோ ஒரு வகையில் பெண்களுக்கு பிரச்சனை செவ்வாய் கெட்டுறதுனால வரும். ருது நேரத்தினால எதுவும் நடக்காது. புரிஞ்சுங்களா? அதனால் ருது ஜாதகம் பார்த்துட்டு திருமணம் பண்ணலானோ அல்லது ருது ஜாதகம் தான் வாழ்க்கையை மாற்றணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ருது ஜாதகம் அப்படிங்கிறத சரியாக குறிக்கவும் முடியாது. சரிங்களா? பிறந்த நேரத்துக்கு அந்த குழந்தை பிறந்து ஒரு டாக்டர் வந்து குழந்தை வெளியே எடுக்கும்போது ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்த வச்சுருப்பாங்க. ஒரு டாக்டர்ஸ் என்ன வச்சுருப்பாங்கன்னா, தலை இப்படி வெளியே பார்த்ததுமே அந்த நேரத்தை குறித்து வச்சுருவாங்க. ஒரு டாக்டர்ஸு காம்ப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா முழுமையாக அந்த பிரசவ வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் தான் டைமே பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே காம்ப்ளிகேஷனாக இருக்கும்போது நேரம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களால முடியாது. எத்தனை நர்ஸை கூட வச்சுருந்தா கூட அவங்க இதை தான் பார்ப்பாங்களோ தவிர அந்த நேரத்தை பார்க்க மாட்டாங்க. குழந்தையும் தாயையும் காப்பாற்றணுங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்புறம் தோராயமாக ஒரு நேரத்தை தான் நமக்கு சொல்லுவாங்க. இன்னொரு டாக்டர் கூட நான் பேசினப்போ, அம்மா பிரசவங்கிறது ஈஸி இல்லை, அந்த குழந்தைய நல்லபடியாக வெளியே எடுத்து அந்த குழந்தை அழுது அதுக்கப்புறம் நாங்கள் தொப்புள் கொடி கட் பண்ணி அதுலேருந்து ரத்தம்லாம் வெளியேற்றாமல் பத்திரமா அதையெல்லாம் சரி பண்ணிவிட்டு இந்நேரம் நின்று கசகசான்னு இருக்கும், போய் ஒரு டீ குடிச்சிட்டு நான் வந்து கேஷீட் எழுதும்போது தான் அவங்கக்கிட்ட டைம் கேட்பேன். அப்போ நர்ஸ் என்ன டைம் சொல்கிறாங்களோ அதுதான் நான் எழுதுவேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. இதுக்காக நான் பேசியிருந்தப்போ. ஓகேங்களா? அந்த மாதிரி அப்புறம் இதுலேயே வந்து எந்த நேரத்தை எடுக்கிறதுங்கிறது இன்னும் ஜோதிடர்களுக்குள்ள குழப்பம் இருக்குது. நீங்கள் எந்த ஜோதிடர் வேணாலும் போய் கேளுங்க, எந்த நேரத்தை எழுதிட்டு வரணும்னு கேளுங்க. ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க, தலை தெரிஞ்சதும் எழுதுங்கம்மா, முழுசாக குழந்தை வெளியே வந்ததும் அந்த நேரத்தை எழுதி வாங்கிட்டு வாங்க, குழந்தை அழுகிற நேரத்தை எழுதி வாங்கிட்டு வாங்க, தொப்பில் கொடி கட் பண்ணுற நேரத்தை எழுதி வாங்கிட்டு வாங்க. அப்படி ஒவ்வொரு ஜோதிடர் ஒவ்வொன்று சொல்லுவார். சரி, அப்படி தான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிடர்கள் அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரத்தை தான் பார்க்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. 2 மணி நேரம் லக்னத்துக்கு தான் அவங்க ஜோசியம் சொல்கிறாங்க. நீங்கள் 2:45 மதியம் 2:45 ஒரு குழந்தை பிறந்ததுன்னு சொன்னீங்கன்னா அந்த 2:45 என்ன லக்னமோ அதை வச்சு மட்டும்தான் ஜாதகம் சொல்கிறாங்களோ தவிர நீங்கள் அவ்வளோ கரெக்டாக 2:45 சொன்னதை வச்சு யாரும் ஜோதிடம் சொல்கிறதில்ல. கேபி ஜோதிடத்தில் மட்டும்தான் அந்த டிகிரி இருக்குது. 2:45னா 2:45 அது எந்த டிகிரியில் அந்த குழந்தை பிறந்துச்சோ அதுக்கு நாங்கள் பலன் சொல்கிறோம். வேறு எந்த ஜோதிடத்துலேயும் 2:45க்குன்னு
சொல்லவே மாட்டாங்க. அப்படி யாராவது ஜோதிடர்கள் நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னீங்கன்னா என் நம்பர் இதில் இருக்குது, என் கூட டிபேட்டுக்கு வாங்க, இங்கேயே 2 பேர் உட்காந்து பேசலாம். ஓகேங்களா? அதனால் யாருமே இப்போ நான் கூப்பிட்டுட்டேன்ல டிபேட்டுக்கு, யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அப்படியே வந்தாலும் அவங்களால 2:45க்கு ஒரு ஜாதகத்தை எடுக்க முடியாது, 2:46க்கு ஒரு ஜாதகத்தை எடுக்க முடியாது, 2:47க்கு ஒரு ஜாதகத்தை எடுக்க முடியாது. ரெட்டை குழந்தைங்க ஜாதகம் இதுக்கு பின்னாடி எல்லா பதிவுமே வருது, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு லைனாக போடுவேன். ரெட்டை குழந்தைங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு 2 பேர்த்துக்கும் ஒரே பலன் தான் சொல்ல முடியும் அவங்களால. ஆனால் 2 பேர்த்துக்கும் 2 வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தம்பதியோட 2 குழந்தைங்க ஒரே நிமிஷம் இடைவெளி தான். ஒரு குழந்தை 51க்கு பிறந்திருக்கு, ஒரு குழந்தை 52க்கு பிறந்திருக்கு. அதில் ஒரு குழந்தைக்கு பேச முடியாது, காது சரியாக கேட்காது, டஃபண்ட மாதிரி அந்த சொல்லக்கூடாது. ஆனால் நான் உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஒரு குழந்தை சூப்பராக இருக்குது. எங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். 51க்கு பிறந்த குழந்தை அப்படி இருக்கா, 52 குழந்தை பிறந்த அப்படி அந்த மாதிரி இருக்கான்னு. சூப்பராக இருக்க குழந்தை எப்போ பிறந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்லுவீங்க? இதையும் அவங்களால இதனால தான் அந்த குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, இதனால தான் இந்த குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் கேபியில் சொல்ல முடியும். புரிஞ்சதுங்களா? அதுதான் அந்த அளவுக்கு துல்லியமான விஷயங்களை வச்சிருக்கனால தான் இவ்வளோ தைரியமாக நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் ருது ஜாதகத்தில் அந்த பொண்ணு 2:45க்கு தான் ருதுவாச்சு அப்படின்னு யாருனாலும் பெத்த அம்மானாலையும் சொல்ல முடியாது, அந்த ருதுவான குழந்தையாலையும் சொல்ல முடியாது, இதை கொண்டு வான்னு சொல்கிற ஜோதிடர்னாலையும் சொல்ல முடியாது. அதனால் இந்த ருது ஜாதகம் அப்படின்றது பொய், அதில் ஒரு மண்ணும் கிடையாது, ஏமாற்றம். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சொன்னது சரியில்லைங்களே அப்படின்னு சொன்னால், இல்லை இதில் சொல்ல முடியாதுங்க, ருது ஜாதகம் கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. ஒரு ருது ஜாதகத்தால் தான் ஒரு குழந்தைக்கு அவங்க கணவரோ குழந்தையோ அமையும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க பிறந்த ஜாதகத்தில் தான் எல்லா அமைப்புமே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு பிறந்த ஜாதகத்தை பாருங்கள், அதுவே போதுமானது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.